ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வியாழக்கிழமை. நான் சாயப்பாவுக்கு பூஜை பண்ணிட்டேன். பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. எத்தனையோ பேர் எவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. சில பேர் ரொம்ப மனசுடைஞ்சு போய் அந்த எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை கூட ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பதிவை பாருங்க. அப்படி அவங்க பார்க்காட்டியும் நீங்கள் வேற யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. வாங்க, அது என்ன பதிவு அப்படின்னு பார்க்கலாம். நான் சாயப்பாவை பற்றி போடுற பதிவு எல்லாமே அவங்க இருக்கும்போது, சாயப்பா இருக்கும்போது அந்த வாழ்க்கையில உண்மையாலுமே நடந்த பதிவுகள் தான் நான் பதிவிட்டுட்டு வர்றேன் தொடர்ந்து. அதே மாதிரி சாய் டிவோட்டிஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட சத்சரிதம் இருக்கும். அப்படி யார்கிட்ட இல்லையோ சத்சரிதம் பாபா கோயில்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நாம சச்சரிதம் அத்தியாயம் 36ல இருக்கிற உண்மையாலுமே அப்ப நடந்த ஒரு விஷயத்த, ஒரு பதிவை தான் இதுல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, திருமதி அவுரங்காபாத்கர், அதாவது சோலாப்பூரை சேர்ந்த சகாராம் அவுரங்காபாத்கர் என்பவரின் மனைவிக்கு 27 ஆண்டு காலமா குழந்தையே இல்லை. கணக்கற்ற பிரார்த்தனைகள். அவங்க கடவுள்கிட்ட, எல்லா சாமி கிட்டையும் அவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு பிரார்த்தனை கூட அவங்களுக்கு கை கொடுக்கல. பின்னர் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனாள். இந்த விஷயத்தில் இறுதியாக முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வனான விஸ்வநாத்துடன் சீரடி பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு 2 மாதங்கள் தங்கியிருந்தாள். மசூதிக்கு அவள் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும், பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் பார்ப்பாங்க. அவள் அவரை தனியாக கண்டு வீழ்ந்து வணங்க தனது இதயத்தை திறந்து பிள்ளை வரம் வேண்ட விரும்பினாங்க. ஆனா உரிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. முடிவா அவங்க பாபாவிடம் அவர் தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி ஷாமா கிட்ட போய் கேட்பாங்க. ஷாமா அவங்க கிட்ட பாபாவின் தர்பார் வெளிப்படையானது அப்படின்னும், எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருப்பாரு. தேங்காயுடனும் ஊதுபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் உணவுக்கு பின் பாபாவின் ஈரக்கையை ஷாமா துண்டால் துடைத்து விட்டு கொண்டிருந்தார். பாபா அப்போ அவரோட கன்னத்தை கிள்ளியிருப்பாரு. அப்போ ஷாமா சும்மா போய்க்கோவும் பாபா கிட்ட, தேவா இந்த மாதிரி என்னை கிள்ளுவது சரியா? இந்த மாதிரி கிள்ளி குறும்பு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க உங்களையே சார்ந்து இருப்பவர் அல்லவா? இதுதான் எங்களது நெருக்கமான உறவின் பலனா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாபா சொல்லுவாரு, ஓ ஷாமா, கடந்த 72 தலைமுறைகளாக நீ என்னுடன் தான் இருக்கிறாய். இதுவரை உன்னை நான் கிள்ளியதில்லை. இப்போது நான் உன்னை தொட்டதை குற்றமாக கொண்டு கோபிச்சுக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. ஷாமா அதுக்கு சொல்வாரு, எங்களுக்கு எப்பவுமே முத்தங்களையும் உண்பதற்கு இனிப்புகளையும் கொடுக்கும் ஒரு கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம். தங்களிடமிருந்து எந்த மரியாதையோ மோட்சத்தையோ புஷ்பகரக விமானம் முதலானவற்றையோ நாங்கள் வேண்டவில்லை. தாங்கள் பாதாம்புயத்தின் பால் எங்களது நம்பிக்கை எப்போதும் மிக நன்றாக தெளிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாபா சொல்றாரு, உண்மையில் அதற்காகத்தானே நான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன். உங்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாபா தமது இருக்கையில் போய்
உட்கார்ந்துருவாரு. ஷாமா அப்பெண்மணிக்கு ஜாடை செய்தார். அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய், ஊதுபத்தி இவைகளை எல்லாமே பாபா கிட்ட கொடுப்பாங்க. பாபா அந்த முற்றல் தேங்காயை வந்து ஆட்டி பார்ப்பாரு. அப்போ அதுக்குள்ள இருக்கிற பருப்பு உருண்டு சப்தம் செய்தது. அப்போ பாபா சொல்லுவாரு, ஷாமா, இது உருளுகிறதே, என்ன சொல்கிறது என்பதை கவனி அப்படின்னு சொல்வாரு. அப்போ ஷியாமா சொல்வாரு, இப்பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் புற வேண்டும் என்று வேண்டுகிறாள். எனவே அத்தேங்காயை தனது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பாபா, இந்த தேங்காய் அவளுக்கு மதலை அளிக்குமா அப்படின்னு கேட்பாரு. இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடனும் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா வந்து ஷியாமா கிட்ட சொல்வாரு. அப்போ ஷியாமா சொல்வாரு, தங்களது மொழி, ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன். தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும். நீங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசையை இன்னும் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்வாரு. இந்த மாதிரி விவாதம் வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருக்கும். பாபா தேங்காவை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டுட்டே இருப்பாரு. ஷியாமாவோ முழு தேங்காயையுமே அப்பெண்மணிக்கே அளிக்கும்படி விவாதிச்சுட்டு இருப்பாரு. முடிவாக பாபா வந்து சம்மதிச்சிருவாரு. ஷியாமா சொன்ன விஷயத்துக்கு பாபா சம்மதிச்சு பாபா சொல்வாரு, அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்வாரு. ஷியாமா கேட்பாரு, எப்போ அப்படின்னு கேட்பாரு. அப்ப பாபா சொல்வாரு, 12 மாசத்துல கண்டிப்பா அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதன் பேரில் தேங்காய் 2ஆக உடைக்கப்பட்டு ஒரு பகுதியை இருவரும் சாப்பிட்டிருப்பாங்க, மறுபகுதி அவளிடம் கொடுத்திருக்காங்க. பின்னர் ஷியாமா அப்பெண்மணியின் பக்கம் திரும்பி, அன்புள்ள அம்மையே, நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி. 12 மாதங்களுக்குள் உனக்கு குழந்தை ஏதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின், அதாவது சாய் பாபாவின் தலை மீது அடித்து அவரை மசூதியில் இருந்து வெளியே விரட்டி விடுவேன். இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று நானே அழைத்து கொள்ள மாட்டேன். நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் அப்படின்னு ஷியாமா வந்து அந்த பெண்மணிக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள். புதல்வனது 5வது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்துட்டு வருவா. கணவன் மனைவி இருவருமே பாபாவின் முன்னால் வீழ்ந்து வணங்குவாங்க. நன்றியுள்ள அத்தகப்பனார் ரூபாய் 500 அன்பளிப்பாக சாய்பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்வாரு. ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரைக்கு ஒரு கொட்டகை கட்டுவதற்காக அந்த தொகை வந்து செலவு செஞ்சிருப்பாங்க. இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயங்க. சாயப்பா இருந்த காலத்துல இது மாதிரி பல அற்புதங்கள், மிராக்கள் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. நீங்க ரொம்ப நம்பிக்கையோட சாயப்பா மேல பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இந்த அத்தியாயம் வந்து படிச்சுட்டே வாங்க. அதே மாதிரி அத்தியாயம் 25 நான் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்க படிச்சுட்டே வாங்க. சச்சரிதம் புக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க வந்து கோயில்ல கண்டிப்பா கிடைக்கும், அதை வாங்கி நீங்க படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாயப்பா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு. ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பா பலனடைஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு நிறையவே நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா பதிவையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.